ஹாய்ங்க, லாஸ் ஏஞ்சலஸ்ல இருக்கிறோம். காலையில் டைம் 10. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து லாஸ் ஏஞ்சலஸ் டே 1 பயணம் நேராக ஹாலிவுட் நோக்கி பயணம் செய்ய போகிறோம். ஹாலிவுட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மலை மேலே ஹாலிவுட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஸோ அதுக்கு கீழே வந்து நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது அண்ட் ரொம்பவே பிரபலமான அட்ராக்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ அதெல்லாம் போய் நம்ம இன்னைக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பகல் ஃபுல்லாக அங்கே தான் இருக்க போகிறோம், நைட்டும் அங்கே தான் இருக்க போகிறோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் தான், நம்ம ஹாலிவுட் பக்கத்துலேயே தான் ரூம் போட்டிருக்கோம். ஸோ கிளம்பலாங்களா? மற்றெல்லாம் அங்கே போயிட்டு பேசிப்போம். Baby, time to figure out what this could be. I dreamt of a லாஸ் ஏஞ்சலஸில் ஹாலிவுட் ஏரியாவில் இருக்கிற வாக் ஆஃப் த ஃபேம் அப்படிங்கிற பகுதியில் நின்றுட்டு இருக்கிறோம். வாக் ஆஃப் த ஃபேம் அப்படிங்கிறது வந்து இந்த ஹாலிவுட் புலவார்டு அப்படின்னு வந்து ஒரு பகுதி இருக்குது. அந்த ஏரியாவில் இருக்கிறது நீங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த நட்சத்திரங்கள் கீழே. ஸோ இதெல்லாம் வந்து செலிபிரிட்டிஸோட பெயர்கள். இது என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டில் இருக்கிற அந்த செலிபிரிட்டிஸ், டைரக்டர், மியூசிக் டைரக்டர்ஸ், ஆக்டர், ஆக்ட்ரஸ், அவர்களுடைய அதில் சாதிச்சவங்களுடைய பெயர்களை வந்து இங்கே நட்சத்திரங்களாக இங்கே பதிச்சிருக்கிறாங்க. ஸோ இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கிறாங்க. இது சுமார் 2900 நட்சத்திரங்கள் இந்த பகுதியில் வந்து இந்த மாதிரி பதிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே பிரபலமானது. ஸோ இந்த லாஸ் ஏஞ்சலஸில் வரவங்க, இந்த ஹாலிவுட் பகுதிக்கு வரவங்க, ஸோ இந்த இடத்துல வந்து ஃபோட்டோஸ் எடுக்கிறது, அப்படியே நடந்து போயிட்டு வாக் போயிட்டு வர்றது. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ அப்படியே இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படியே வாக் பண்ணி போவோம். ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா அப்படியே நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்பவே பிரபலமான ஆர்டிஸ்டோட பெயர்களும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மைக்கேல் ஜாக்சன், அவருடைய பெயரும் வந்து இங்கே பதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரபலமான ஆர்டிஸ்டினுடைய பெயரை தேடி தேடி போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் இங்கே ரொம்பவே ஸ்பெஷல். இந்த நட்சத்திரங்கள் ஜஸ்ட் லைக் தட் யார் வேணாலும் வந்து பதிச்சுட்டு போயிட முடியாதுங்க. இதை நிர்வகிக்கிறதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்குது, ஹாலிவுட் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர்கள் தான் வந்து இதை வந்து நிர்வகிக்கிறாங்க. ஸோ அவர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் இந்த நட்சத்திரம் வந்து இந்த சாலைகளில் வந்து பதிக்க முடியும். ஹாலிவுட்டில் வாக் ஆஃப் ஃபேம் இடத்துக்கு வந்தோம். ஸோ அங்கேருந்து வந்து இந்த ஹாலிவுட் சுற்றி இருக்கிற இடங்களை வந்து நம்மளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். பட் அங்கே ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஸோ இந்த நம்ம உட்காந்துருக்கோம்ல ஜீப்பில், இதில் கூப்பிட்டு போயிட்டு ஒரு 2 hours ஹாலிவுட் சுற்றி இருக்கிற முக்கியமான இடங்களை வந்து சுற்றி காமிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன். வழக்கமாக $60. ஸோ $30 கிடச்சிது. நமக்கே தெரியும் ஸோ எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வச்சுருந்தோம். பட் ஸ்டில் வந்து இது எப்படி இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இது நல்லா இருந்தது அப்படின்னா வந்து புதுசாக வரவங்க, இல்லை ஷார்ட் டைமில் வரவங்க, 1 நாள் 2 நாளில் வரவங்க ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம்ல. ஸோ அதனால தான் இதில் ஏறி உட்காந்துருக்கோம். அந்த ஜீப்பில் இப்படி தான் கிளம்பியிருக்கோம். என்ன முறைக்கிறாங்க பின்னாடி? ஓகே, மேக்கப்பு நம்ம கேமராவை பார்த்து ஃபைன். ஓகேங்க, நம்ம வந்து இங்கே சைனீஸ் தியேட்டர் பக்கத்தில் வந்திருக்கோம். மைக்கேல் ஜாக்சனுக்கும் ஒரு நட்சத்திரம் பதிச்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னல, அது இங்கே தான் பதிச்சிருக்காங்க. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சைனீஸ் தியேட்டர் அட்ரஸ் போட்டிங்க அப்படின்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே நின்று நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அடுத்ததான் நம்ம ஹாலிவுட்டை சுற்றி இருக்கிற இடங்களில் நிறைய செலிபிரிட்டி வீடுகள் இருக்குதுங்க. குறிப்பாக ஹாலிவுட் அப்படிங்கிறது வந்து ஒரு இடங்க, ஒரு பெரிய இடம். அதனுடைய மொத்த பரப்பளவு சுமார் 65 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். குறிப்பாக பெவர்லி ஹில்ஸ் சுமார் 15 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இதை சுற்றி தாங்க பொதுவாக ஹாலிவுட் செலிபிரிட்டிஸ்னுடைய வீடுகள் அண்ட் பெரிய பெரிய தொழிலதிபர்களுடைய வீடுகள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. இதுக்கு அடுத்து தான் மலிபு பீச் ஒட்டி இருக்கிற மலைப்பகுதி. அது நம்ம நாளைக்கு போகிறோம். நாளைக்கு போகும்போது நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன். இப்போ வந்து பெவர்லி ஹில்ஸ் அண்ட் இந்த ஹாலிவுட் சுற்றி இருக்கிற செலிபிரிட்டி வீடுகள் வழியாக இந்த வேன் டூர் போக போகுது. அப்படியே பார்த்துட்டே வாங்க. முக்கியமான செலிபிரிட்டிஸ் ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா அங்கே நான் இறங்கி உங்களுக்கு டீட்டெயில்டாக காமிக்கிறேன்.
நம்ம முதல்ல வந்திருக்கிறது ஆண்ட்ரூ கார்ஃபீல்டு, ஸ்பைடர்மேன் அவருடைய வீடு அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் அவருடைய வீடு. ஸோ அவர் வீடு இருக்கிற ஏரியா அப்படியே பாருங்கள். By Wrecking Boat and Perillo, Madagascar. I like to move it. We're all up for $7.6 million. That's why anyone to the thing. அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது அமெரிக்கன் அனிமேட்டர், ஃபிலிம் ப்ரொடியூசர், ஆண்டர்ப்ரனர் வால்ட் டிஸ்னியினுடைய வீடு தான். இந்த வீட்டில் தான் வால்ட் டிஸ்னி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. வெளியில் இவ்வளோ தாங்க தெரியும், உள்ள சுத்தமாக எதுவும் தெரியல. ஆக்சுவலாக உள்ள வீடு இப்படி தாங்க இருக்கும். அண்ட் இந்த பகுதியில் இருக்கிற வீடுகள் எல்லாமே அப்படி தான் இருக்கும், வெளியிலேருந்து பெருசாக தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னல, பெவர்லி ஹில்ஸ் ஒரு மலைப்பகுதி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த மலைப்பகுதி தான், இதை சுற்றி இருக்கிற வீடுகள் தான் செலிபிரிட்டிஸ்னுடைய வீடுகள். செலிபிரிட்டிஸ், பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இந்த மாதிரி வீடுகள் இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா வீடுகளும் ஆடம்பர வீடுகள் தான். ஜெனிஃபர் ஆனிஸ்டன், டாம் க்ரூஸ் எல்லாருமே இங்கே வீடு வச்சிருக்கிறாங்க. அண்ட் குறிப்பாக இப்போ வால்ட் டிஸ்னி பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்ல, வால்ட் டிஸ்னி பற்றி நான் ஏற்கனவே டிஸ்னி சீரீஸ் போடும்போது நான் சுருக்கமாக சொன்னேன். வால்ட் டிஸ்னியினுடைய இளமை பருவம், பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒரு சின்ன வயசில், அப்புறம் பேப்பரில் கார்ட்டூன் வரையணும்னு ஆசைப்பட்டவர் இவ்வளோ உயரமான நிலைக்கு வந்திருக்காரு. பட் அவருடைய வளர்ச்சி, இளமை காலம் இதெல்லாம் வந்து சாதாரணமானதாக இல்லைங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைக்கு வந்திருக்காரு. வால்ட் டிஸ்னி பற்றிய நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நம்ம குக்கி எஃப்எம்ல ஒரு ஆடியோ புக் இருக்குது. வால்ட் டிஸ்னி பற்றிய எல்லா விஷயங்களும் அதில் இருக்குது. நம்மளுடைய கூப்பன் கோட் Way2go 50 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 399 ரூபா ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் கிடையாது. 200 ரூபா டிஸ்கவுண்ட் போக 199 ரூபா கிடைக்கும். ஏதாவது புதுசாக சொல்லுப்பா அப்படிங்கிறீங்களா? இந்த தீபாவளி சீசனில் இந்த வீடியோ தீபாவளிக்கு முன்னாடி இல்லை தீபாவளி எப்போ ரிலீஸ் ஆகும், முதல்ல உங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். இந்த தீபாவளி சேஃபாக ஹாப்பியாக கொண்டாடுங்க உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து. அண்ட் தீபாவளிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குக்கி எஃப்எம்மும் நிறையா டீல்ஸ் கொடுக்குறாங்க, நிறையா பிளான்ஸ் வச்சுருக்காங்க. 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் குக்கி எஃப்எம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா 199 ரூபா வருஷம் சப்ஸ்கிரிப்ஷன். பட் இதனுடைய ஒர்த்து 50,000 ரூபாய்க்கும் அதிகமான அளவுக்கு ஆடியோ கண்டென்ட் வச்சுருக்கிறாங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா அதற்கான லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ குக்கி எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை. இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக நிப்பாட்டியிருக்காங்க. எதுக்குன்னு தெரியுதுங்களா? எனக்கு பின்னாடி தெரியுதா? ரொம்ப தூரத்தில் இருக்கும், தெரியுதா? ஹாலிவுட். ஸோ இப்போ தான் பார்க்குறோம் அதை. ஃபோட்டோஸில், வீடியோஸில், படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் அந்த ஹாலிவுட்னு எழுதி வச்சுருப்பாங்களே, அதுதான் அது. அந்த மலை மேலே இருக்குது பாருங்கள். பட் இது வந்து ரொம்ப தூரமாக இருக்குது. பெவர்லி ஹில்ஸ்னுடைய அந்த பின்பகுதியிலேருந்து பார்க்குறோம். பட் அந்த ஹாலிவுட் பார்க்குறதுக்கு ஒரு மலை இருக்குது. அது வந்து ஈவினிங் போகலாம். அந்த இடத்துல போயிட்டு சன்செட் பார்த்துட்டு அங்கே ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது. ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஈவினிங் பார்ப்போம். இப்போது இங்கேருந்து அப்படியே சுற்றி இந்த இடத்தினுடைய வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பார்த்துட்டு அப்படியே கிளம்புவோம். Somebody rich. Check out this glass house right here. பின்னாடி ஒரு கிளாஸ் ஹவுஸ் தெரியுதுங்களா? அது வந்து ஜஸ்டின் பீபர்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட்லி செலிப்ரிட்டிஸ் வந்து அவங்களே ஓன் பண்ணுறாங்க அண்ட் அவங்களே இருக்கிறாங்க. சிலர் வந்து அவங்க லீஸ் கூட எடுத்துக்கிறாங்களா, அண்ட் சிலர் வந்து இங்கே கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதை லீஸ்க்கு விட்டு போயிடுறாங்களாம்.
இந்த எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கு இல்லைங்க, இதுதான் வந்து ஜாக்கி சானுடைய வீடு. ரொம்ப பெருசு. நான் முன்னாடி வாக் பண்ணி போய் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக அந்த சைனீஸ் அவங்க ஆர்கிடெக்சர்லேயே கட்டியிருக்கிற மாதிரி இருந்தது. தெரியுதுங்களா? ஸோ அதை கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளெல்லாம் இருக்காரான்னு தெரியலங்க. வீட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ஸ்கூல் இருக்குது. இது ரொம்ப ஃபேமஸான ஸ்கூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பெவர்லி ஹில்ஸ், இந்த ஹாலிவுட்டில் இங்கே தங்கியிருக்கிற செலிப்ரிட்டிஸ்னுடைய பசங்கள்லாம் இங்கே தான் படிப்பாங்களாம். ரொம்ப பெரிய ஸ்கூல். இந்த வாக் பண்ணி போகிறோம்ல, இந்த சைட் ஃபுல்லாகவே இது எல்லாமே ஸ்கூல் தான். To your left, home girl. This is Janet Jackson's house. Now belongs to Will Smith and Jada Pinkett. Will Smith to your left. Will Smith and Jada Pinkett. ஆக்சுவலாக வில் ஸ்மித்தோட வீட்டு பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்கிறோம். 2 வீடு இருக்குது. ரெண்டுமே கனெக்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. அப்படியே காமிக்கிறேன் பாருங்க. What is the location? People pay for the location. I'm gonna show you where the location is. To your left, they look. Hey, how you doing? Good. Where you been? I've been here. Yeah. Well, Michael loved his fans, and he was really sweet to everyone. And Elizabeth Taylor, she used to come by in the limousine. அவங்க சொல்கிறத கேட்டிருப்பீங்க. முன்னாடி பார்க்குறீங்கல்ல, இதான் மைக்கேல் ஜாக்சனுடைய வீடு. இங்கே ஃபேன்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்காராம். வரவங்களுக்குலாம் கிஃப்ட்ஸ்லாம் கொடுப்பாராம். ரொம்ப பரபரப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடம். Anybody take a picture of that person? Anybody take a picture of that person? ஒரு ஷார்ட் பிரேக் விட்டுருக்காருங்க இந்த பார்க்கில். சும்மா அப்படியே ஒரு வாக் அண்ட் ரெஸ்ட் ரூம்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இன்னும் ஒரு மணி நேரம் டூர் கண்டினியூ பண்ணுவாங்க. நம்ம வந்து இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது போயிட்டே இருக்கும். நான் உங்களுக்கு வந்து மேப் கொடுக்குறேன். சில லொக்கேஷன் வந்து முக்கியமான லொக்கேஷன் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்கேல் ஜாக்சன், ஜாக்கி சான் இவர்களுடைய வீட்டு லொக்கேஷன்லாம் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பாருங்கள். இங்கே செலிப்ரிட்டி வீடுகள் பார்க்குறதுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து. அதை தாண்டி இந்த மலை மேலே அப்படியே ட்ரைவ் பண்ணி போகிறது, இந்த லொக்கேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. ஜாலியாக ஒரு ட்ரைவ் போகலாம், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம், பார்க்கவே ரொம்ப பசுமையாக இருந்தது. ஸோ இந்த வேன் டூர் எடுக்கலாம். அப்படி இல்லைனா நான் முக்கியமான லொக்கேஷன்ஸ் கீழே பின் பண்ணது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்ல, அதை யூஸ் பண்ணியும் நீங்கள் கார் ட்ரைவ் பண்ணிங்கன்னா அப்படியே ட்ரைவ் பண்ணி வரலாம். அவங்க கூட வந்தவங்க உங்கள்கிட்ட ஏதோ சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. Go ahead, guys. Subscribe. Wait. Subscribe to Way2go. Wait. 1, 2. Subscribe to Way2go. Yeah. Thank you. Thank you. Thanks, buddy. ஆக்சுவலாக இவர் தான் நம்மளை வேன் டூர் போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். நம்ம கார் வச்சுருந்தோம், பட் இங்கே சரியான பார்க்கிங் இல்லை, ஸ்ட்ரீட் பார்க்கிங் இருந்தது. பட் அது வந்து நம்ம காயின் ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை. இவர் வந்து அதை நான் பார்த்துக்கிறேன், என்கிட்ட எக்ஸ்ட்ரா காயின்ஸ் இருந்ததுன்னா கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அதான் கொடுத்துட்டு போனால் மீதியை வந்து கொடுக்குறாரு. ஆக்சுவலாக முடிச்சிக்கலாங்களா இந்த வீடியோவை? அடுத்து பாதி நாள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு. பட் அதுக்கு முன்னாடி போகிற வழியில் வால்ட் டிஸ்னி கான்சர்ட் ஹால் பார்த்தேன். சரி, அது உங்களுக்கு ஒரு ஃபியூ மினிட்ஸ் காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாப்பு. வால்ட் டிஸ்னி கான்சர்ட் ஹால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
மக்களுக்கான கிஃப்ட் டிஸ்னி ஃபேமிலியிலேருந்து கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. வால்ட் டிஸ்னியினுடைய ஈடுபாடு, அந்த டிவோஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, கலைக்காக அவரை அர்ப்பணித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதற்காக வந்து லாஸ் ஏஞ்சலஸ் மக்களுக்காக அவருடைய பயணம் இங்கே ஆரம்பிச்சது. லாஸ் ஏஞ்சலஸ் மக்களுக்காக இதை வந்து ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்குறாங்க. ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஹால். இது பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ கிராண்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல் பேனல் சிஸ்டம், மெட்டல் ஸ்டட்ஸு, அந்த எக்ஸ்டீரியர் பிளாஸ்டர், கிளேஸ்டு கர்டைன் வால். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் அதை கட்டியிருக்கிறாங்க. இது உள்ளே ஃப்ரீயாக இருந்ததுன்னா டூர் பண்ணலாம், ஃப்ரீயாக இல்லை அப்படின்னா சும்மா அப்படியே உள்ளே போய் ஒரு வாக் போயிட்டு திரும்பி வந்துடலாம். இதுக்கு கீழே பார்க்கிங்கும் இருக்குங்க. ஸோ நீங்கள் காரில் வந்தீங்க அப்படின்னா இந்த கான்சர்ட் ஹால் கீழே, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்தால் தான் இங்கே பார்க்கிங்லாம் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. சும்மா இதை பார்க்க வந்தாலும் நீங்கள் இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க நல்லா இருந்தது. அந்த வால்ட் டிஸ்னி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காமிச்சேன். அண்ட் இந்த கான்சர்ட் ஹாலினுடைய கெப்பாசிட்டி 2265. அடுத்ததான் நம்ம வந்து ஒரு அப்சர்வேட்டரி, ஒரு மலைக்கு போய் அங்கேருந்து அந்த ஹாலிவுட் சைன் பார்க்க போகிறோம். அது போகிற வழியில் நான் உங்களுக்கு ஒரு ஆஸ்கர் விருது வழங்கும் இடம் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்த்துட்டு நம்ம வந்து ஹாலிவுட் அந்த சைன் பார்க்க போகிறோம்ல, அந்த வியூ அந்த மேலே இருந்து, அப்போ நான் வந்து உங்களுக்கு ஹாலிவுட் பெயர் காரணம், ஹாலிவுட்னுடைய வரலாறு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து லன்ச் டைம் ஆக்சுவலாக. ஸோ ஹாலிவுட் பக்கத்தில் இங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நியர்பை அப்படின்னு பார்த்தோம். காலையிலே வந்து சரியாக சாப்பிடல, சரி மதியம் ரைஸ் மாதிரி எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருந்தது. ஸோ அங்கே போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு நல்லா ஹெவியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டூரை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ அடுத்த எபிசோட் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். Way2go. Bye.